இன்னைக்கு ஜாய் கிச்சனில் மாடியில் நைட்டு நேரத்தில் எங்கள் ஜியா பாப்பா சமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால் சின்ன அடுப்பில் நாங்கள் மண்பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம். ஜியா என்னம்மா வச்சுருக்கோம்? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே ஜியா என்ன செய்ய போகிறான்னு சொல்லலாம். ஜியா என்னம்மா செய்ய போகிறோம்? சொல்லு. ஹாய் எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் சொல்லு. ஹாய் சொல்லு. இவனை ஹாய் சொல்லு. இங்க பாரு, நீ என்னம்மா செய்ய போற? ஜாய் கிச்சன்ல மேகி நூடுல்ஸ்க்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கிற? நூடுல்ஸ், மசாலா, தண்ணி. தண்ணி என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? இது தண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாமா? நல்ல இருட்டு வேலையில பாருங்க, மேலே நிலா வெளிச்சம் சூப்பராக இருக்குது. வெளியில் உட்காந்து சமைக்கிறதே ஒரு சூப்பர் தான். அதுவும் என் பேத்திகளோடு உட்காந்து இப்படி சமைக்கிறது, அவங்க சமைக்கிறத நம்மளுக்கு பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான். இங்கே இவனை குட்டி, இங்கே பாரு. இவனை இங்கே பாருமா, ஹாய் சொல்லு. இங்கே பாரு. சுற்றி இயற்கையிலே அப்படியே நல்ல இருட்டாக அங்கங்கே தென்னை மரம் லைட்டு வெளிச்சத்தோட சூப்பரான ஏரியா நல்லா இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள். இந்த நேரத்தில் பேத்திகளோடு உட்காந்து அப்படியே ஜாலியாக மாடியில் உட்காந்து அவங்க சமைக்கிறத நம்ம பார்க்குறதும் இதுவும் ஒரு நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சமைக்கிறாங்க. நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீ யாரும் நான் மூஞ்சி லைட்டு காமிங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. எங்கள் ஜியா பாப்பா நூடுல்ஸ் எடுத்து போட போகிறா. ஜியா இவனாவும் எடுத்து போடுறா. இவனா நீ போடு. பிள்ளைங்க சமைக்கிறது இப்படித்தான், அங்கங்கே சதறி தான் சமைப்பாங்க. எடுத்து போடு. போடாச்சு போதும். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ கலக்கணும். கலந்து விடு. உட்காந்துக்கோமா, உட்காந்து கலக்கு. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சமையல் இப்படித்தான் இருக்கும். அவளுக்கு கொஞ்ச நேரம். சரி, அவளும் கலரட்டும். அதே சின்னவளும் பண்ணணும் பண்ணுவா. பாருங்க, பிடிவாதம் கட்டிட்டு இருக்கேன். 2 பேரும் கவராங்க. போதுமா? நீ கலர் பார்த்து மெதுவா தள்ளி விட்டுரு. நூடுல்ஸா வருதா என்னன்னு தெரியல. அது சட்டில இருக்க போதா இல்ல கீழே கொட்ட போதான்னு தெரியல. கெட்டு போயிடும். ரொம்ப கலக்கினா கெட்டு போயிருமாமா. இதெல்லாம் புதுசா இருக்குது. சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து எல்லாம் நம்ம கத்துக்கணும் மாட்டு இருக்குது. போது அக்காட்ட கொடு. இரு போது. இப்போ மசாலா போட்றீங்களா? போது இல்ல வேகட்டும் கொஞ்சம். போடலாமா? போடு. இப்போ மாமா கரெக்டா இருக்கா? வெந்துச்சா? சுபாக்கா அக்காலும் தங்கச்சும் நம்மளோட எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க போல சமைக்க. அப்புறம் மசாலா இருங்க பாருங்க. அவளுக்கும் கொடுக்கணுமா? காலை மடக்கி உட்காரு. அவங்க சித்தி தான் ஒவ்வொரு. சரி, இப்போ மூடி வச்சிடலாம். ஜியா இப்போ என்ன பண்ண போறோம்? மூடி வச்சிடலாமா? அப்பதான் சுடுமா. இது கூட தெரியாதா? பயமா இருக்கா? சூடு பட்டுறான்ட்டு. ஐயோ, நீ என்னம்மா பண்ற? என்ன செய்ய போற? இவனை எப்படி கோவப்படுவா? இவனை எங்க கோவப்படுறது? எப்படி சுடு இவனை நீ எப்படி கோவப்படுவா? காமி. இவனை எப்படி கோவப்படுவீங்க? பாரு இவனை. அவங்க நூடுல்ஸ் செய்யறதுலயே குறியா இருக்காங்க. சுடு சுட்டுறான். உட்காந்துக்கா. இவனை உட்காந்துருக்காரி. இப்போ பாருங்க, அப்படியே இயற்கையா அப்படியே நாங்கள் போரூர் சுற்றி அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. லைட் இந்த பக்கம் தான் சரவணா ஸ்டோர் இருக்குது. ஆனால் இப்போ நைட் நேரம் தெரியல. சூப்பராக இருக்குது. இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடம் நைட்டில் இங்கே உட்காந்துட்டு கீழே போகிறக்கே மனசு இல்லை. பேத்திகளோட சமைச்சிட்டு இருக்கதே ஒரு சந்தோஷம் தான். அப்படியே நல்லா இருட்டில் எல்லாம் உட்காந்து குடும்பமாக உட்காந்துட்டு இருக்கிறோம். அவங்க 2 பேரும் அங்கே சண்டை போட்டுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அது எடுத்துலாமா? அக்கால தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னை காட்டாதடி. இப்போ மசாலா போட்டுறேன். போடு. அப்படியே அள்ளி போடு. அப்படியே போடுமா. அப்படிதான் சித்தி. போடு ஸ்பூன்ல போடு.
போடா. அங்க பாருங்க. அப்படியே கொட்டு. கிளாப் 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 இவனா. இவனை கிளாப் பண்ணு. வெரி குட். இப்போ கலந்து விடு. மெல்ல கொட்டாம கலக்கணும். நூடுல்ஸில் ஒரு ரசசாதம். மூடி வச்சு. நீ எல்லாத்தையும் கொட்டு. போதும் போதும். அதில் இருக்கிற செம்மண்ணு வந்துருக்கும். அவளும் கலக்கணுமா? சரி 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 அவள்கிட்ட கொடுமா கொஞ்ச நேரம். மாதிரி உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி வீட்டில் இருந்தால் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்படி விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க. இது சாப்பிட்றாங்களோ இல்லையா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவனை உட்காருமா, உட்காந்து சமை. உட்காந்து கொஞ்சம் இவனா சரி மூடி வைங்க கொஞ்சம் நேரம். மூடி வைக்கலாம். மூடி வச்சியா? இவனை கரண்டி எடுத்துரு. ஏன் கரண்டி எடுத்துரு. வேகலை. கரண்டி எடு. இரு இரு மூடி போட்டுடலாம். இது நான் கொஞ்சம் கரெக்டா சித்தி. சூடி ஆகும். நீ வேற பிச்சிருக்க கூடாது. சரி மூடி போடுங்க. மூடி வைங்க. மூடி போடுங்க. இவன் அக்கா கொஞ்சம் கலக்கணும் இவனா. ஐயோ அப்பா. ஐயா ஐயா. சீ ஜியானா. அக்கால தங்கச்சி ரெண்டு பேரும். போதும். மூடி போடு. போதும். போதும். காத்துக்கு சரியா தள்ளு. தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் போதும். அப்ப கோவப்படுறா. எப்படி எப்படி கோவப்படுவ? இவனை எப்படிமா கோவப்படுவ? கீழே போட்டு உடைச்சிடாத. இவனை எப்படி கோவப்படுவ? ட்ரிங்கா? ஆமா. அது குடிக்க தான் செய்யணுமா? அப்போ நூடுல்ஸா சாப்பிட முடியாதா? ஓ வாட்டரா? வேணாமா, அது வாண்டா. நோ ட்ரிங்க். அப்ப நான் குடிச்சுக்கிறேன். கீழே போய் குடிச்சுக்கலாம். வெயிட் வெயிட் வெயிட். பாருங்க அந்த ரெட் கலரில் எழுதிருக்கிறது தான் போரூர் சரவணா ஸ்டோர். ஆனால் அந்த நைட் நேரத்தில் அந்த லைட் வெளிச்சம்தான் தெரியுது, எழுத்து தெரியல. எங்கள் பகலில் இருந்து பார்த்தா நல்லா தெரியும். போரூர் சரவணா ஸ்டோர் தான் அது. ரெண்டு பேரும் நூடுல்ஸ் எப்போ வேகம் சாப்பிட்லான் இருக்காங்க. ஆனால் அந்த நூடுல்ஸ் சாப்பிட முடியுமா என்னன்னு தான் தெரியல. ஏதோ அவங்க ஆசைக்காக சமைச்சிருக்கோம். பாருங்கள் நூடுல்ஸ் ரெடியாக போகுது. நாங்கள் செய்கிற நூடுல்ஸ் வந்து ஸ்மோக்கிங் நூடுல்ஸ். என்ன பாருங்கள் சுற்றி புகை வருது. இதுதான் சின்ன பிள்ளைங்க சமையல் இப்படி தான் இருக்கும். ஜியா வாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சான்னு திறந்து பாரு. திறந்து விடு. திறந்து பாரு வா. இது ஸ்மோக் போட்டுக்கோங்க. ஓ ஸ்மோக்கிங் புகை போடுறோம். பாருங்கள் இப்போ தான் அப்படியே கொதிக்குது. அது அப்படியே கொதிச்சு வந்துட்டு இருக்குது. காற்றுக்கு சரியாக எரிய மாட்டேங்குது. புகையாக வருது, சீக்கிரம் அணைஞ்சிருது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இங்கே சின்ன பொண்ணே சொல்கிறா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்கலாமா? ஜியா வா. ஜியா ஊதுறக்கு ரெடியாக இருக்கா. கிராமத்துல எல்லாம் இப்படி தான் சமைப்பாங்க. விறகு எரியாது, ஊதுன்னு ஊதுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் எங்கள் பேத்தியோடு சமைச்சிருக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பேத்திகளும் சாப்பிட போகிறாங்க. பாருங்கள் சூப்பரான. இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு. ஆளுக்கு ஒரு ரூபாய் தான் வரும். இது வேற 10 பேருக்கு பங்கு பிரிச்சிடும். இருமம்மி. இப்போ நூடுல்ஸ் சாப்பிட ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. சந்தோஷமாக ரெடி ஆகிட்டாங்க. இவனா நூடுல்ஸ் வேணுமா? பாருங்க காலை மடக்கி உட்காரு. வெரி குட். நல்ல கீழே செருப்பை கலட்டிட்டு உட்காரியா? சூடா இருக்கு போது. இவனா ஓ எப்படி இருக்கு? ஜியா எப்படிமா இருக்கு? இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. நீ சமைச்ச நூடுல்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? நல்லா இருக்கா? இவனை கையில சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி உங்கள் பேத்திகளோட நீங்களும் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைங்க விருப்பப்பட்டது. இப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் இருந்து பிள்ளைங்களோட ஜாலியாக வெளியில் உட்காந்து இப்படி சின்ன அடுப்பில் மண்பானையில் இப்படி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு அதை பார்த்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க என்ஜாய் பண்ணுறத. ஜியானா என்ன சொல்லும்? ஜாய் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுவல்ல சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோ பாருங்க. நன்றி வணக்கம். சொல்லு.
ஜியா பாய் சொல்லு. பாய். பாய் இவனா பாய். இவனா பாய் சொல்லு. ஜியானா இவனா சமையல்னு போடுங்க. இவனா பாய் சொல்லுமா. சொல்லு. பாய். இவனா சாப்பிட்றதுலயே இருக்கா. நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சாட்டு இருக்குது.